நமது இலவச மாந்திரிக வகுப்பில் இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரம் ஜபம் பண்ணுறவங்களில் பலவிதமான குணநலங்கள் படைத்தவர்கள் இருப்பாங்க. இந்த ஆரம்ப நிலையில் உள்ளவங்க மாந்திரிக தொழிலில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருநாதர் கொடுத்த மந்திரத்தை விசுவாசமாக எடுத்து கடைசி வரைக்கும் ஜபம் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அரையும் குறையுமா அதில் பாதி இதில் பாதி அப்படின்னு இருப்பாங்க. இன்னொரு குணம் படித்தவங்க என்ன அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மந்திரம் ஜபம் பண்ணுறதுனே தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி அவ்வளோ பொக்கிஷம் இருந்தாலும் எந்த மந்திரத்தை எப்போ ஜபம் பண்ணுறதே தெரியாத ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள்களுக்கு பொதுவாகவே யாராக இருந்தாலுமே ஒரு மந்திரங்கள் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்க, ஆரம்ப நிலையில் இருக்கீங்க மாந்திரிகத்தில், உங்களுக்கு இல்லை நீங்கள் மாந்திரிகத்தையும் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்படும் போது உங்களுக்கு எந்த மந்திரத்தை நான் சொல்லி எனக்கு பலிதம் ஏற்படுதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா மந்திரமும் எடுத்தோன்னே டக்கு டக்கு டக்குன்னு வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு சாவி இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரங்களும் சித்தி ஆகிறதுக்கு, சித்தினா உடனடியே கை கொடுக்கறதுக்கு ஒரு மந்திரம். அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நுழைவாயிலுக்கான காவலாளி மாதிரி. அந்த காவலாளியை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கை கொடுத்துரும். அதுக்கான மந்திரங்கள் தான், அந்த கதவை திறக்கிறதுக்கான ஒரு மந்திரங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு எழுத்து வடிவமாகவும் கொடுக்குறேன், பயன்படுத்திக்கோங்க. இந்த மந்திரம் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு அதை எப்படி பிரயோகப்படுத்தணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் ஷவ்வும் கிளியும் ஐயும் நமோ சக்தி நடன சக்தி வீர வீரேஸ்வரியே அகோர சங்கர தேவி வா வாழை பரமேஸ்வரியே நம. இன்னொரு தடவை சொல்கிறேன். ஓம் ஐயும் கிளியும் ஷவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் நமோ சக்தி நடன சக்தி வீர வீரேஸ்வரியே அகோர சங்கார தேவி வா வாழை பரமேஸ்வரியே நம்ம. இதுதான் இந்த மந்திரம். கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மந்திரங்களை அவங்களுக்கு எழுத்து வடிவிலையும் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வெத்தலையில் ஒரு வெத்தலையை தண்ணியில் போட்டுடணும். ஒரு வெத்தலை இருக்குல்ல, ஒரு வெத்தலையை எடுத்து, ஆண் வெத்தலை பெண் வெத்தலை அதெல்லாம் பார்க்காதீங்க, கொஞ்சம் வெத்தலை நல்லா இருக்கணும். அந்த வெத்தலையை எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. என்ன பண்ணணும்னா, வெத்தலையை அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த மந்திரத்தை அந்த தண்ணியை பார்த்து ஜபம் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு யானத்தை எடுத்து, யானத்தில் தண்ணி பிடிச்சிக்கோங்க, சுத்தமான தண்ணி, குடிக்கிற தண்ணியை பிடிச்சி அதில் அந்த வெத்தலையை போட்டு இந்த மந்திரத்தை அந்த வெத்தலையை பார்த்து ஜபம் பண்ணுங்க. ஒரு 1008 முறை, இல்லையா ஒரு 108 முறை. ஒரு நாள் இப்போ என்னன்னா சில பேருக்கு டவுட் இருக்கும். சில பேருக்கு டக்குன்னு 1008 முறை ஜபம் பண்ண முடியாது. ஒரு 10 நாளில் நீங்கள் ஜபம் பண்ணுறீங்கன்னா அந்த தண்ணியை நான் தினமும் அந்த தண்ணியை வச்சுக்கணுமா இல்லை நான் ரெகுலராக மாற்றணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லியும் மாற்றிக்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு 108 தடவை அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஜபம் பண்ணும்போது அந்த தண்ணியை குடிச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குடிக்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அந்த தண்ணி கீழவும் ஊற்றாதீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு மந்திரம் ஜபம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு 10 நாள் ரெகுலராக கொஞ்சமாக அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி தண்ணி குடித்ததுக்கப்புறம் அந்த மந்திரங்கள் உங்கள் உடம்புல தங்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மந்திர சித்தி பண்ணுற வரைக்கும் அசைவம் சாப்பிடாதீங்க. அசைவத்தை தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்று உணவில் உப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லது. எதுக்காக அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத எண்ணங்களோ ஆசைகளோ நமக்கு தூண்டி விடுற மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மந்திர ஜபங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் சிந்தனையை மாற்றி விட்டுரும். உங்களுக்கான வேலைகளை ப்ராப்பராக பண்ண முடியாது. அதுக்காக தான். அதனால் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மந்திரத்தை பொறுத்தளவுக்கு ஒரு தடவை நீங்கள் 1008 தடவை சித்தி பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னால், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விநாயகர் மந்திரம், முருகன் மந்திரம் நீங்கள் எதை எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது நுழைவாயிலுக்கு, மாந்திரிக கோட்டைக்கு நுழைவாயில் மந்திரம். இதை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம்.